பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை முதல் 2 தினங்களுக்கு நடைபெறும் மத்திய அரசு ஊழியர்கள் வேலை நிறுத்தத்திற்கு போக்குவரத்து ஊழியர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதனால் அரசு பேருந்துகள் இயங்காது என்று போக்குவரத்து தொழிலாளர் முன்னேற்ற சங்க பொதுச் செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் பிரசாத் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய நிறையா மக்கள் அரசு பேருந்துகளை நம்பி தான் இருக்காங்க. நாளை மற்றும் நாளை மறுநாள் நடைபெறக்கூடிய போராட்டத்தின் மூலியமா நிறையா மக்கள் சாமானியர்கள் பாதிக்கப்படுவாங்க. எதற்காக இந்த போராட்டம்? மத்திய அரசு மோட்டார் வாகன சட்டத்தை திருத்தி அதன் மூலம் இன்று பொதுத்துறை நிறுவனமாக இருக்கக்கூடிய அரசு பேருந்துகளை தனியார் மயமாக்குவதற்கு முயற்சிகள் மேற்கொள்கிறார்கள். இன்று ஒரு நாள், இந்த 2 நாட்களோ இந்த வேலை நிறுத்தத்தில் நாங்கள் இந்த எதிர்ப்பை தெரிவிக்காவிடில் இப்பொழுது இருக்கின்ற இந்த பொது போக்குவரத்து என்பதே முற்றிலுமாக அழிக்கப்பட்டுவிடும். எனவே தான் இதை நாங்கள் முழுமையாக எதிர்ப்பதற்காக போக்குவரத்து கழக தொழிலாளர்களை பொறுத்தவரையில் இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகிறார்கள். ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களோடு இணைந்து போக்குவரத்து ஊழியர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுறது நாட்டில் மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்தம்பிப்பை ஏற்படுத்தும். இது எல்லாம் எதை வலியுறுத்தி நீங்கள் மத்திய அரசுக்கு இவ்வளோ பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்க? கடந்த 10 ஆண்டுகளாக மத்திய அரசிடம் பல்வேறு விதமான கோரிக்கைகளை வைத்து நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். அந்த கோரிக்கைகளில் முக்கிய அம்சம் மக்களை சார்ந்த கோரிக்கைகள் தான். விலைவாசி உயர்வை அரசு கட்டுப்படுத்த வேண்டும். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் பெட்ரோல், ஆயில், டீசல் விலையை அரசு கட்டுப்படுத்துவதற்கு மறுத்துவிட்டது. அதே போல் ஜிஎஸ்டி, பண மதிப்பிழப்பு இவையொன்றெல்லாம் சாதாரண சாமானிய மக்கள்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதை பற்றி சற்றும் அரசு கவலை கொள்ளவில்லை. புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இப்பொழுது பார்த்தால் இருக்கின்ற வேலை வாய்ப்புகளுக்கு ஒரு ஆபத்து ஏற்படுகின்ற இந்த சூழல் இன்று இருக்கின்ற காரணத்தினால் இருக்கின்ற தொழிலாளர்கள் புதிதாக வேலைக்கு சேர்ந்து படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய அத்தனை சாதாரண மக்கள் கூட இந்த போராட்டத்தை ஆதரிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகின்றது. பொதுத்துறை நிறுவனங்கள் என்பது தான் நாட்டினுடைய முக்கிய கண்களை போன்றது. அந்த பொதுத்துறை நிறுவனத்தை விற்பதில் அவர்கள் மிக்க மகிழ்ச்சி கொண்டு பாஜக அரசு இது ஒரு ஆண்டுக்கு லட்சம் கோடிக்கு பொதுத்துறை நிறுவனத்தை விற்றிருக்கின்றோம் என்று பெருமை பேசி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த அரசை இப்படியே விட்டு சென்றால் நாட்டையே சூறையாடி விடுவார்கள் என்ற காரணத்தினாலும் பொதுத்துறை நிறுவனங்களை காப்பாற்றுவதற்கும் அதே போல் எல்லா துறைகளிலும் கான்ட்ராக்ட், அவுட்சோர்சிங் போன்ற முறைகளினால் இந்த தொழிலாளர்கள் குறைந்த ஊதியத்தில் வஞ்சிக்கப்படுகின்றார்கள். உழைக்கின்ற மக்கள் ஏமாற்றப்படுகின்றார்கள்.